ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நிரோஷா, நம்ம நாட்டில் வந்து சட்டம்னு ஒன்று போடுறாங்க சரியா? ஆமா, சட்டம்னு போடுறாங்க. ஆனால் அது வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, உண்மையிலே வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆமா. ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, அது பிரேக் பண்ணுறாங்க. ம். இது நிறைய நிறைய இடத்துல அதெல்லாம் நடக்குது. நீ ம். பார்த்துருக்கியா? பார்த்திருக்கேன். பட் என்னன்னா, அவங்க வேணும்னு யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்க. சம் சிச்சுவேஷன் எமர்ஜென்சி அப்படின்றப்போ, அந்த இடத்துல அவங்க அத மீறது சகஜம் தானே! சரி, ஓகே, அது சகஜன்ற. ஆனால் இங்கே வந்து பொறுப்புள்ள ஒரு ம். நிறுவனம், ஒரு துறை ம். அப்படின்னு வச்சுப்போன்னு வச்சுக்கோங்க, ம். கவர்மெண்ட் துறை. அந்த வீடியோ நீ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மாத்திரம் இல்லை, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். வீடியோ பார்த்தல. பார்த்துட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே உனக்கு என்ன, உன் நாலேஜுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். நான் இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது சொல்லு பாப்போம். பெருசா எதுவும் தப்பா எனக்கு தெரியல. நார்மலா ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ரைட் டர்ன் பண்ணி போறாங்க இண்டிகேட்டர் போட்டுட்டு. ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டு ஆமா. போறாங்க. இப்போ வந்து உனக்கு வந்து அதுதான் தெரியுது. ம். அதாவது எல்லாருக்குமே அதான் தெரியும். ஆமா. ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்து ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டு ரைட் டர்ன் பண்றாங்க. ஆமா. ஆனா அந்த பஸ் திரும்பிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா தெரியும். ம். நோ யூ டர்ன் நோ ரைட் டர்ன் சொல்லிட்டு ஒரு ஆமா, போர்டு வரும். கவனிச்சேன். பார்த்தேன். பார்த்திருக்கியா? அப்போ ம். வந்து ரைட் டர்ன் பண்ணக்கூடாது, யூ டர்னும் பண்ணக்கூடாது அப்படின்றது ரூல்ஸ். ஆமா. டிராஃபிக் போலீஸோட ரூல்ஸ். ஆனா டிராஃபிக் போலீஸ் அங்க இருக்காங்க. ஓகேவா? ம். டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க. டெய்லி அந்த பஸ் அப்படிதான் திரும்புது. ம். ஓகேவா? ஆனா டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, அதை கண்டுக்கிறதே இல்ல. ம். அரசாங்க வண்டி தானே, போக்குவரத்து துறை தானே அப்படி சொல்லிட்டு. சமீபமா பாத்தீங்கன்னா காவல்துறைக்கும் போக்குவரத்துக்கும் ஒரு சண்டை ஆமா, நடந்தது. ஆமா. தெரியுமா? ஆமா, அந்த தெரியும். டிக்கெட் வாங்கணும் பார்த்தேன். அந்த ஆமா, விஷயத்துல. ஆமா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை மேல இந்த காவல்துறை வந்து என்ன பண்ணுச்சு, ஃபைன்லாம் போட்டிருந்தாங்க. அது ஆமா. சீட் பெல்ட் போடல. கார்லலாம் சீட் பெல்ட் இருக்கும், ஆனா பஸ்ல சீட் பெல்ட் இருக்குமா? ஆமா. ஆனா என்ன பண்ணாங்க, சீட் பெல்ட் போடல, ம். நோ பார்க்கிங் வண்டி நிப்பாட்டுறீங்க, ஸ்பீடா வண்டி ஓட்டுறீங்க, ஓவர்டேக் பண்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு சப்ப காரணம் கட்டி என்ன பண்ணாங்க, காவல்துறை போக்குவரத்து துறை மேல ஃபைன் போட்டிருந்தாங்க. ஆமா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எல்லாம் டீ சாப்பிட்டு ஆமா, ஒண்ணாயிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள ம். கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தது. ஆமா. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி டீ சாப்பிட்டு ம். அதுக்கப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆனாங்க. ஒண்ணாயிட்டாங்க. சோ இதுவே அந்த சிச்சுவேஷன், கரண்ட் சிச்சுவேஷன் இப்ப இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஃபைன் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா. அதாவது ரைட் டர்ன் திரும்ப கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கு, ம். நீங்க ரைட் டர்ன் திரும்பிக்கீங்கன்னு சொல்லிட்டு போக்குவரத்து துறை மேல காவல்துறை ஃபைன் போட்டிருக்கும். ஆமா. ஆனா 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. ம். அதனால இப்ப என்ன பண்ணுது, காவல்துறை கை கட்டி வேடிக்கை பார்க்குது, ம். போக்குவரத்து திரும்ப பொழுது. இதுவே ஒரு இப்போ நார்மலா ஒரு மனுஷன் வந்து மத்த வந்து திரும்பினாங்கன்னா அது வந்து எப்படி ஃபைன் போட்டு எது எப்படிப்பா ஆமா. நீ ரைட் ஹேண்ட் போடக்கூடாது, அங்க திரும்பக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா நீ எதுக்கு திரும்புற அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் கீன் போட்டு காவல்துறை வந்து ஃபைன் வாங்கியிருக்கோம். அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். தப்புன்னு சொல்லல. பட் என்னன்னா, இப்ப நீங்க 2 வீலர் வச்சிருப்பீங்க. நீங்க ஏதாவது எமர்ஜென்சியா போகணும் அப்டின்னா, ஏதாவது சந்துல இருந்துலாம் பூந்து போயிருவீங்க. பட் ஒரு கவர்மெண்ட் பஸ் அவ்ளோ பேசஞ்சர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே டைமிங்க்கு ஆபீஸ் போணும், ஒரு ஒரு இடத்துக்கு போணும். அதுக்காக தான் அவங்க வந்து போறாங்க. சோ அதனால அவங்க ஜஸ்ட் ரைட் டர்ன் பண்றது தப்பு இல்லையே. இதெல்லாம் என்ன நியாயம்? டிராஃபிக் போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, ஒரு ரூல்ஸ் போடுறாங்க, திரும்பக்கூடாதுன்னா திரும்பக்கூடாது. அதை வந்து அரசாங்கம் தான் முதல்ல கடைபிடிக்கணும். ஆமா. தனிநபர் கடைபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அரசாங்கம் போட்ட ரூல்ஸ் அரசாங்கம் தான் ம். கடைபிடிக்கணும். ம். ஆனா நீ சொல்றது லாஜிக் வந்து அவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி போறாங்க, அதனால ரைட்டு திரும்புறாங்க, நான் கார்ல போறேன், அது பைக்ல போறேன், பூந்து பூந்து போயிடுவேன் ம். அப்படின்னு சொல்றேன். சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரி வச்சுப்போம். இதுவே நான் பைக்ல போறேன், நான் எதுனா ஒரு எமர்ஜென்சிக்கு திரும்புறேன், அப்போ ஃபைன் போட மாட்டாங்களா? போடுவாங்க தான். அப்ப அது மட்டும் அதாவது நியாயம், இது மட்டும். ஒருவர் பண்ணும்போது அந்த தப்பு ஃபுல்லா வெளியே தெரியுது. பட் எப்படி சொல்ற அரசாங்கத்தோட சேர்ந்து கூட்டமா பண்ணும்போது அது பெருசா சரி, தெரியல. நீ சொல்ற மாதிரி வச்சுப்போம். அரசாங்க பஸ்ஸே திரும்புதுப்பா, நம்ம திரும்புறதுக்கு என்ன? ஏன்னா நாளை பின்ன போலீஸ்காரன் மடக்குனா, அவ பஸ்ஸுக்காரனை மட்டும் நீங்க மடக்கலையா, என்ன மட்டும் மடக்குறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. கண்டிப்பா. அப்போ அவங்க பண்றது தப்பு தானே? கரெக்ட் தான். இப்ப ஒருத்தர் தப்பு பண்றத பார்த்து ஆ, அடுத்தவங்களும் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஆமா, வந்து அதிகரிக்குது. ஆமா.